ஓகே, இன்றைக்கி 23வது நாள், ஜூன் 10. நம்ம இப்போ அக்னி பெட்டா அப்படின்னா அக்னி மலைன்னு ஒரு மலை இருக்குங்க, எத்தின பூஜா பக்கத்தில். அதாவது இது இன்றைய தான் லோக்கல்ஸில் கேட்டேன், ஒரு கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எல்லாம் சொன்னாங்க 10 போயிட்டு சின்ன பீக் தான், ஒரு மேக்ஸிமம் ஐ திங்க் 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப் அண்ட் டவுன் அந்த 8க்குள்ளே தான் இருக்கும். காலைல சாப்பிட்டேன், மேலே போய்கிட்டு இருக்கேன். ஆள் நடமாட்டம் இருக்கா என்ன எதுன்னு எதுவும் தெரியும். கொஞ்சம் ஓப்பன் வேலையை அடைச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம சொல்லன்னு போயிடலாம். அது ஃபாரஸ்ட்டு கிடையாது, கொஞ்சம் ஓப்பன் வேலி தான். இதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோடது. இன்னொன்று நல்ல ரிமோட்டாக இருக்கும், நல்ல உள்ளே இருக்கும். நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். ஒரு நாள் வீடு ஆரம்பிக்குது. ஓகே, போகிறதுக்கு ஜீப் போகிற மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட் யாரும் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நல்ல ரூட் இருக்குது பாருங்களேன். நம்ம போகிறது அந்த பீக் தான், அதுதான் பீக்கு. சிம்பிள் தான், டக்குன்னு வந்துட்டேன். அங்கே போகிறது மட்டும்தான். சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் வருது, அந்த பள்ளமாக இருக்குல்ல, அதனால் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓகே, போகலாம். இந்த வெள்ளை கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல ஓப்பன் வேலி. மணி கரெக்டாக 10 மணி, ஆனால் அப்படி தெரியல. ஏன்னா நேற்று நைட்டு தூங்கின இடத்துல மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதில் பெட்ரோல் போட்டில் என்னால் சார்ஜ் போட முடியல. அதனால் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு 1-2 hour வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டு வந்தேன். இப்போ கீழே இருக்க கடையில் பவர் பேங்க் பேக்கே அங்கே வச்சுட்டு பவர் பேங்க் கொடுத்து சார்ஜ் போட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இன்றைக்கி சமாளிச்சிடலாம். நம்ம திருப்பி போனவங்கள கொஞ்சம் பவர் பேங்கில் சார்ஜ் இருக்கும். ஓகே, நிறையா பேசுகிறேன். அதுதான் பீக், அங்கே போகலாம். ஓகே, கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த சைடு இருந்து ரூட் வருது. நம்ம நேற்று அந்த சைடு இருந்தால் எனக்கு ரூட்டு காமிச்சிச்சு அக்னி பீக்குக்கு. நான் ஏன் இந்த சைடை தேர்ந்தெடுத்தேன்னா, இதில் வந்து லொக்கேஷன் இருந்துச்சு, அக்னி பீக் ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு. க்ளோஸ்டுன்னு தான் போட்டிருந்துச்சு. சரி, இந்த சைடு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஓகே, அஸ் யூஸ்வல் எல்லாமே நல்லபடியாக நடக்குது கிரேஸ்னால். ஓகே, செம வியூ. நான் மட்டும் கீழேருந்து வேணால் என்னை யாராவது பார்க்கலாம். நம்ம வந்து ட்ரையில் தான் இருக்குது, அருமையாக இருக்குது பார்க்கும்போது. நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ட்ராவல் கம்பெனினோ யாரோ நமக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சா பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். நான் வந்த ரூட்டே செம ரூட்டு, ஃபுல் வில்லேஜ் ரூட். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன் சிட்டி நான் லைஃப்பை. வேறு வழி இல்லைன்னா தான் இன்னும் மஞ்சள் கலர் ரோட்டை நான் டச் பண்ணுறேன். இல்லாட்டினா ஃபுல்லாக வில்லேஜ். நேற்றுலாம் ஒரு பயம் கிடையாது. வீடு 1 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க அந்த சைடு. ஆனால் நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. 1-2 பைக்கோ 1-2 கார் தான் அதில் வரும். அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாம் லோக்கல்ஸாக தான் இருப்பாங்க அந்த ஏரியாவுக்குள்ள. அதனால் தைரியமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன இப்படி போகிறேன் என்னன்னா, ஓகே ட்ராவல், ஓகே கம் இருக்கா பிஸ்கட் அது இது. 4 days கனடா ஃபெஸ்ட். ஓகே, அக்னி பீக் ரீச் ஆகிட்டோம். பல பேரோட உதவினால், அந்த ஆண்டவனோட கிரேஸ்னால், என்னோட கொஞ்சோண்டு முயற்சினால் பீக் ரீச் ஆகிட்டோம். ஓகே, நல்லா சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நேரம் விஷன் கிளியராக இருந்துச்சு. விஷன் இப்போ மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, மழை வர மாதிரி இருக்குது. மணி இப்போ கரெக்டாக 10:25. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ தான் ரீச் ஆனேன். ஓகே, பெஸ்ட்டு. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் மலையில். இது அலௌடு இல்லை, லோக்கல்ஸ் மட்டும்தான். நான் லோக்கல்ஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி கேட்டு பார்த்தேன். இந்த மாதிரி வேண்டாம்ப்பா, யாரும் போக மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் என்னால் முடியும், இந்த மாதிரி நான் அங்கேருந்து நடந்து வரேன், நான் போகிறேன், இந்த விஷங்கரிசி உள்ள பெல்ட்ஸில் பிக்ஸ்லாம் ஹைக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் நான் சிம்பிள் தான், அவனால் முடியும்னா போய்ட்டு அப்படின்ட்டேன். டக்குன்னு போக வேண்டியது. ஓகே, யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேலே வழக்கம் போல் அந்த ஒரு தேனி
கடிச்சு போகிற மலை பூரா கடிக்குது தண்ணியா. ஏன்னா அந்த மலையில் உச்சியில் அது இருக்குது. மித்த பைக்கில் போகும்போது இவ்வளோ சிம்பிளாகவும் இவ்வளோ ஒரு கான்ஃபிடண்ட்டாகவும் ஒரு விஷனோட போல் இது நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும் தானே இருக்கேன், அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இருக்குது. சின்ன பீக் தான், அதனால தான் சிம்பிளாக நான் ஏறி விட்டேன். ஓகே, நல்ல ஸ்லோப் தான், அதனால தான் மேலே அந்த ரன்னிங்கில் போயிட்டுருக்கோம். ஃபோட்டோ எடுக்க மட்டும் அங்கே நின்றுட்டு சிம்பிள் பீக்கு தான். அப் அண்ட் டவுனு 4 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுனு சேர்த்து 4லேருந்து 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகே, இது நல்ல சமதளம். மேலேருந்து வந்தோம், பின்னாடி தெரியுதுல. இப்போ நம்ம அப்படியே இது வெளியே வந்தோம், இங்கே ரவுண்டு கட்டுதா. இது வழி வந்தோம். ஓகே, நல்ல சமதளம். அதில் ஒரு ரவுண்ட் அடிச்சிச்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கீழே தான் போகணும்னு தெரியும். வலுவலுன்னு இருந்துச்சு, அதை ஒடியாராமல் நம்ம நடந்து வந்துட்டோம். இனி பாதை நம்ம ரீச் ஆகிட்டோம். இதெல்லாம் ப்ரைவேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளுக்கு அனுமதி இல்லை. லோக்கல்ஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சும்மா அது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இல்லை, சும்மா கேட்டேன். சரி போயிட்டு வாப்பா அப்படின்டா. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த கடையில் தான் பேக்கெலாம் வச்சுட்டு போனோம், போய் வாங்கிட்டு கிளம்பலாம். ஓகே, இப்போ அங்கேருந்து வந்து லிஃப்ட்டு பிடிச்சி ஒரு 25 கிலோமீட்டர் வந்து 20 கிலோமீட்டர் வந்து அதுக்கு கரெக்டாக அந்த ஒரு டேனிங்கில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே பேக்கை வச்சுட்டு மறுபடியும் பவர் பேங்கை சார்ஜ் போட்டு இங்கேருந்து நம்ம 4 கிலோமீட்ரு அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கே நடக்கணும். ஓகேயா, அங்கே போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன் பேக் எல்லாத்தையும். அங்கே அக்னி பெட்டாலேருந்து வந்து ஒரு பையன் என்னை இறக்கி விட்டான். திருப்பி ஒரு டாடா ஏசி இதில் வந்தேன். வைப்பே எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது. 4 நாள் நல்ல தைரியமாக இருந்தேன், இந்த என்னன்னு தெரியல. ஓகே, நடக்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த ஒரு தைரியம் குறைஞ்சி பயம் வர ஆரம்பிக்குது, ஏன்னு தெரியல. ஓகே, போகலாம். போயிட்டு என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். மாடெல்லாம் சும்மா மேயுது, நல்ல போடல. இங்கே கர்நாடகாவில் மலை கீழே இந்த மாதிரி நிறைய சமதளங்கள் இருக்குது. நடந்தே வரோம் இந்த மலைகளுக்கு வழியில் தான், ஆனால் ரோடு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த டவர் வழி தான் வந்தோம். ஓகே, இடத்த ரீச் ஆகிட்டோம். பசங்களை யாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் போய் நமக்கு என்ன நடக்குது ஏதுன்னு இனிமேல் தான் போய் பார்க்கணும். இதுதான் என்ட்ரன்ஸாக, என்னன்னு போய் பார்க்கலாம். அதான் பிக், அதில் தான் ஏறணும் நம்ம. ಓಕೆ ಕನ್ನಡ ಓಕೆ, ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಇದೆ ಎತ್ತಿ ಮುಜುಕ್ ಬಂದರೆ ಎಲ್ಲರೂ ಸೇಫ್ಟಿಯಿಂದ ಬರ್ರಿ. ಇಲ್ಲಿ ಲೀಚಸ್ ಭಾಳ ಅದಾವ, ನಿಮ್ಮ ಸೇಫ್ಟಿ ನಿಮ್ಗೆ ಮೇನ್. ಭಾಳ ಮಾತ್ರ ವ್ಯೂ ಮಾತ್ರ ಮಸ್ತ್ ಐತಿ. ನೀವು ಬಂದ್ರೆ ವೀಕೆಂಡ್ ಒಳಗೆ ಬರ್ಬೇಕ್ರಿ, ವೀಕ್ ಡೇಸ್ ಒಳಗೆ ಬರ್ರಿ. ಮಸ್ತ್ ಮಾತ್ರ ಮಸ್ತ್ ಐತಿ. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇಂದ ಬರ್ರಿ. ಹ್ಯಾಪಿ ಜರ್ನಿ ಬ್ರೋ, ಹ್ಯಾಪಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು. இனி யாருமே இல்லை, இதுதான் லாஸ்ட் பேஜான்னு சொல்லிட்டாங்க. எல்லா ட்ரையல்லையும் இந்த வே 2 இது போட்டிருக்காங்க, நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. இன்னும் எங்கிட்ட ட்ரையல் அங்கங்கே நிறைய ட்ரையல் இருக்குது. ஓகேயா, நம்ம இதுக்கு தான் போகணும். ஆனால் அதுதான் கிளியராக இருக்குது, இது அடைஞ்சு கிடக்கு. அவுச். ஓகே, இதில் தான் ஏறணும் நம்ம. அந்த ட்ரெக் ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து 1.7 மீட்டர் இந்த மலைக்கு, சாரி 1.7 கிலோமீட்டர் இந்த மலைக்கு. இது வரைக்கும் நான் 1.3 வந்திருக்கேன். இன்னும் 400 மீட்டர் தான் டாப்புக்கு, நம்ம போயிட்டு போகலாம். ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம ரன்னிங்கில் வந்துட்டோம். நல்லா டயர்ட் ஆகிட்டேன் நான். ஆனால் அங்கேருந்து 6 கிலோமீட்டர் கிட்ட ரன்னிங் வேகத்தில் முடியாந்துக்கிட்டே இருக்கேன்னா நல்லா டயர்ட். காலையில் சாப்பிட்டது இதான் பீக். நம்ம ஹரியர் போட்டு அந்த இதெல்லாம் போகல, அது மாதிரி இது ஒரு சின்ன மலை, லைட்டாக மேலே ஏறும். அப்படி செங்குத்தாக ஒரு மலை, அதில் மேலே ஏற்றி வியூவை பார்த்துட்டு டக்குன்னு கீழே போகணும். சின்னதான், சீக்கிரம் ஏறிடலாம். வியூ செம்ம, ட்ரெக்கிங் செம்ம. அப்படியே ஒரு நல்ல செங்குத்தாக இருக்குது.
நம்ம ஓடியாந்ததுக்கும் செம்ம டயர்டாக்குது. இதான் வியூ, சரியான வியூ. நான் உட்காந்துருக்கிறது தான் உயரமான இடம். இல்லை, அது பக்கத்தில் ஒன்று இருக்குது, அது மேலே போய் ஏறிக்கலாம். கண்ணுக்குள்ளே வேர்வெல்லாம் போகுதா, கண் எரியுது. முடி நிறையா இருக்கும்போது அந்த பேண்டு போட்டுக்கிறது. வியூவை பாருங்கள், சுற்றி வியூ. இது மட்டும் மலை மட்டும் அப்படியே மூலையில் இருக்குது. கீழே ஆள் இருக்கானுங்க. டேஞ்சராக இருந்தால் நம்ம செத்தோம். கீழே போகலாம். மாடு மேய்ஞ்சிக்கிட்டு அருமையான வியூ, சுற்றி அருமையான வியூ. இது ஃபுல்லாக நல்ல மலைகள், ஃபுல் காடு, இது பூரா காடு. இங்கே எடுத்தால் கொஞ்சம் மனித ஜன மாட்டம் இருக்குது. அப்படியே பாருங்கள். It's our friends. These are all my friends. Oh, In Sati from Bijapur. I'm Suraj brother from Bijapur. He is also from Bijapur. Number Lokesh. Local. Okay. இது இங்கே கடை. எத்தனை பஜா பட்டராக்கே. ஓகே. இப்போ ஃப்ரீயாக மேகி தராங்க எனக்கு, சாப்பிட்டுட்டு போகணும். ಸಕಲೇಶ್ಪುರ ಟೂರಿಸಂ ಎಲ್ಲ ನಮ್ದು ಯು ಗೈಡ್. ಓಕೆ ಸಕಲೇಶ್ಪುರ ಟೂರಿಸಂ. ಓಕೆ ಜಗದೀಶ್ ಗೌಡ. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಟೂರಿಸಂ ವಿತ್ ಟ್ರಾವೆಲಿಂಗ್. ಓಕೆ.